மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வாழ்க வளமுடன். இன்று சிறந்த பௌர்ணமி நன்னாள், சித்ரா பௌர்ணமி. இன்று உபதேசம் பெற்றவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகளே. அதனால் காலையில் ஒரு உபதேச கிளாஸ் நடத்தினோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கேள்வி பதில் வச்சுக்கிட்டோம். இப்போ சந்தேகம், ஐயம் தெளிதல். சந்தேகம்தான் முக்கியம். ஆன்மீகத்தில் இந்த சந்தேகம் கேட்கலாமா, இது கேட்கலாமா, அது கேட்கலாமாங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். நான்லாம் அந்த மாதிரி கேட்டு தான் பயிற்சியில் 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு தான் வந்திருக்கிறேன். குருநாதர் கேட்க சொல்லுவார். கேள்வி கேட்குறவங்க மேலே தப்பு இல்லை, பதில் சொல்கிறவங்க மேலே தான் தப்பு. கேள்வி கேட்குறவங்க தெரியாதானே கேட்குறாங்க. அதை விளக்க வேண்டியது ஒரு ஆசிரியருடைய கடமை. அதனால் கேள்வி கேட்க வச்சு நீ பதில் கொடுனார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே. நீ தியானத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு போனால் அவங்களுக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் கடவுளெல்லாம் வெளியே இருக்கிற கடவுளெலாம் அவங்களுக்குள்ளே முதல்ல காமிச்சிட்டு அப்புறம் எல்லாம் சேர்க்கிறது விளக்கத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் பிறக்கும்போது வந்திருந்தீங்களா, எந்த பதிவுமே இல்லாத அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்காத பசி எடுக்கிற நேரத்துக்கு ஊன்னு கத்தும். சோத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு வளர்த்துனா எத்தனை வருஷம் ஆனாலும் ஊமையாக தானே படுத்துருக்கோம். அதனால் அந்த 6வது வழிபாடு இருள் வழிபாடு. வேறு இந்த மாதிரி நிறைய எத்தனை சமாச்சாரது. வேறு என்ன நீங்கள் கேளுங்க. தவறுனால பார்க்குற எல்லாத்தையுமே நம்மள மாதிரி நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வெளி உலகத்துக்கு இல்லாமல் நம்ம தவம் உண்டு நாம் ஒன்று இருக்கிறோம். பார்க்குறவங்க எல்லாமே நம்மளை ஏமாத்துறது நோக்கத்தில் தான் பார்க்குறாங்க. நம்ம ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் நம்மளை எப்படி ஏமாத்துறோம், அவங்க எப்படி நம்மளா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பிரித்து பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய குணத்தோடவே நீங்கள் அவங்களுடைய எண்ணத்தோடவே நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் தவம் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லதை மட்டுமே செய்யுங்க. கெட்டவனை மாற்ற முடியாது. அவனை மாற்ற முடியாது. அவன் பிறவியே அப்படித்தான். நீங்கள் நல்லது செய்யுங்க. அவனுக்கு நல்லது செய்யணும்னா அதுக்கு எந்திரம் கட்டலாமா, மந்திரம் கட்டலாமா, அவனுக்கு ஏதாச்சும் வச்சிருப்போம். இது ஊருக்குள்ளே சாதாரணமாக பேசிக்குவாங்க. எந்திரம் மந்திரம் கட்டலாம் ஒருத்தனை மாற்ற முடியாது. இதெல்லாம் அவன் கொஞ்ச நாளைக்கு இடைஞ்சல் பண்ணுறவன் சிரமத்தான் படுவான். நாம் தான் நெவந்து போகணும். நீ 1 குடம் பால் வச்சுருக்கிற, அவன் 1 சொட்டு தான் விஷம் வச்சுருக்கிறான். ஆனால் 1 குடம் பால் அந்த விஷத்தினால் அழிஞ்சு போயிடும். அப்போ இது விஷம் பெருச்சா பால் பெருசான்னு பேச முடியுமா? பால் தான் ஒதுங்கி போகணும். நாம் என்ன பண்ணுறோம்னா உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்கிறோம். இப்போ நான் பேர் சொல்ல கோயிலில் பூஜை பண்ணுறாங்கல்ல, அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்க பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, பசங்க பிள்ளைங்களாம், நீங்கள் போயிட்டு இருக்கவனா கொலை பண்ணிட்டு குத்திக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டோம். எங்கேயாவது நின்று வேடிக்கை பார்ப்பாங்களா? நீ என்ன பண்ணுவ? நிறுத்துறா வண்டியா மாப்பிள்ள, யாருன்னு வரும், நம்பலாம் பாரு. அவன் சரி அண்ணா நான் போயிட்டு வரேண்ணா. இதான் என்ன இல்லை, நான் நேராச்சு நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடுவேன் தெரியுமா? நிற்கிறானா? அப்படி வளர்த்தி வச்சிருக்கிறான் பிள்ளைய. அவன் பையன் என்ன வேடிக்கை வைக்கிறானா? எப்படி கலெக்டர் ஆகிறான், எப்படி நீதிபதி ஆகிறான், வெளிநாட்டு தூதுவர் ஆகிறான், ஜனாதிபதி ஆகிறான். கவலைப்பட்டு என்ன பண்ணுறது, புறவப்பட்டு என்ன பண்ணுறது? வாழுன்னு அவங்க மாதிரி எப்படி வாழ்கிறாங்க? வல்கட்டாயமா எப்படி வாழ்கிறாங்க? நாம் சனிக்கிழமையே கொண்டா எடுத்து வச்சுட்டு ரத்த பொரியலுக்கு ஒரு கொண்டா, கறிக்கு ஒரு கொண்டா, சிக்கனுக்கு ஒரு கொண்டா எடுத்து வச்சுட்டு நைட்டே சொல்லிடுறப்ப. இதையெல்லாம் இழக்கிறவனுக்கு தான் தியானம் செட் ஆகும். இல்லைன்னா என்னென்னா தப்பு ஒன்றும் இல்லை, நான் குறை சொல்ல. இந்த பிரிவை விட்டுருங்க, அடுத்த பிரிவில் நினச்சிக்கங்க. மாதம் ஒருக்கா வந்துட்டு போங்க, விளக்கத்தை கேட்டு போங்க, முயற்சி பண்ணுங்க. இல்லை நீங்களாம் அடைஞ்சிடலாம், ஏக்கமாக இருக்குது. இந்த பிரிவிலையும் அடையலாம், நான் முடியாது சொல்லலை. அதாவது வீட்டில் போய் நம்மளை இழுப்பாங்க. நண்டு இருக்குதில்ல, நிறையா நண்டுங்க இழுக்கும். இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சு நேற்று ஃபோன் பண்ணான்னு சொன்னல, எல்லாம் சொந்தக்காரன் அங்கே விழாவுக்கெல்லாம் போனால் சாப்பிடுச்சோம். அப்போ உனக்கு வில் பவர் இல்லை. அப்போ நீ அடுத்தவன் நம்பி வாழ்கிற, உனக்கு வில் பவர் இல்லை. என் சொந்தக்கார வீட்டில் கறி போடுறாங்க, என் பிறந்த வீட்டில் கறி போடுறாங்க, என் தங்கச்சி வீட்டில் கறி போடுறாங்க, நீ சாப்பிடலீன்னு கேட்டால் என்ன என்கிட்ட கேட்க முடியுமா? உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் என்கிட்ட கேளு. உனக்கு சாப்பிட ஆசையாக இருக்குதா, போய் சாப்பிட்டு வா. வீட்டுக்குள்ளே செய்யாத, சாப்பிட ஆசையாக போய் சாப்பிட்டு வா. உன்னோட தாய் தாப்ப வேறு, என் தாய் தாப்ப வேறு. ஏதாவது ஒருத்தர் இப்போ ராமகிருஷ்ணரும் லோகம் அன்னை சாரதா தேவி ராமகிருஷ்ணர் ஒட்டுக்கா முக்தி அடைஞ்சானா அவங்களுக்கு அந்த பிறப்பு இருந்திருக்குது. கணவன் மனையாக இருந்தால் ஒட்டுக்கா போனாங்க. அப்போ எல்லா வீட்லேயும் ஒன்றா வருதுன்னு சொல்ல முடியாது.
ஆச்சா ஒத்துழைச்சா தான் அவர் முடிப்பேன். குருநாதருக்கு அன்னை லோகாம்பாள் ஒத்துழைச்சாங்க, வேதத்திரி மகரிஷிக்கு. அவர் முக்தி அடைஞ்சார், அவர் மகானா போனார், அந்த அம்மா ஒத்துழைச்சினாலும் போனார். இப்போ எங்கள் வீட்டில் எனக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு முன்னாடி அவங்க போய் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்குன்னு சொன்னதுனால அவங்க போனது. எனக்கு குரு அவங்க தான், எனக்கு குருவே மனைவி தான். அவங்க சொன்னதுனால நான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு ஒத்துழைப்பு தராங்க. அவங்க எதுக்கும் ஆசைப்படுறதில்ல, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க ஆசைப்பட்டால் வேணும்னா நீ போய் ஆசைப்படுறது நீ வாங்கி சாப்பிட்டுக்கணும் தான் சொல்லுவேன். அதனால் ஒன்றும் தவறில்லை. எல்லா குடும்பத்துலையும் ஒத்துழைக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அவங்களையும் வெறுத்துக்கூடாது. அவங்களையும் கரெக்டாக வச்சுருந்தோமா, கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தோம், உனக்கு வேணுங்கிறது நான் வாங்கி தரேன், குறை சொல்லாது, எனக்கு இடைஞ்சல் பண்ணாதம்மா. மாதத்தில் ஒரு நாள் எனக்கு ஒதுக்கிடு, நான் நல்ல விஷயத்தை கேட்டுட்டு வரேன். நீ வள்ளினாலும் பரவாயில்ல, எனக்கு இடைஞ்சல் பண்ணாதேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு நீங்களே எடுத்து கொட்டி கொடுங்க, வாங்கி தரது. சாப்பிட்டு போகிறாங்க, அவங்க பொக்குன்னு போகக்கூடாது. ஒரு காலத்தில் மன வருத்தப்படும், அவர் சாப்பிட்றதில்ல, ஏன்னா நம்மளெல்லாம் பார்த்துக்கிறாங்க, அவரை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்க மனம் மாறும். அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மனம் மாறும். ஆமாம், இல்லை நீங்கள் அவங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்க மாறிக்குவாங்க. ஆமாம், இல்லை ரொம்ப இடைஞ்சல் பண்ணாங்க தொலைக்கணும், இதை கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க, தவத்தை விட்டுருங்க. அதனால் ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி தெரியாதுங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு இதனுடைய அருமை தெரியும். இன்றைக்கி நான் ஏன் சொல்கிறேன்னா, எப்பேற்பட்ட செல்வந்தர்கிட்டையும் நான் போயிட்டு வந்துட்டேன், பார்த்துட்டு வந்துட்டேன். அத்தனை பேர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் பேர் சொல்ல மாட்டேன். ஈரோட்டிலேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, திருச்செங்கோட்டிலேருந்து, அதாவது செல்வந்தர்னா நீ கற்பனை பண்ண முடியாத செல்வந்தர் நான் பார்த்தவன், அதுக்கு சொல்கிறேன், சாதாரண ஆளை சொல்லலை. இந்த பேரை சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்குவீங்க. அது எல்லாம் ஈரோட்டுக்காரனா, திருச்செங்கோட்டுக்காரனா, கோயம்புத்தூர்காரனா, பேரை சொல்ல வேண்டியதில்லை. தொழிலதிபர் நான் சொல்கிறேன். அப்படி ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க, சத்த கண்ணீர் வடிக்கிறாங்க, சரிங்களா? அவ்வளோ வேதனைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காரணம் என்ன, நீ எப்படி இந்த மாதிரி தைரியமாக இருக்கிறீன்னு கேட்டாங்க என்னைய. எப்படி தைரியமாக இருக்கிறீன்னு, எனக்கு கடனும் இல்லை, நான் கொடுக்க வேண்டிய, நான் கடன் படலையே. கடன் பட்டிருந்தால் தானே இருக்கணும், கடன் பட்டிருந்தால் தான் நான் கவலைப்படணும். கடன் படாதான் எதுக்கு கவலைப்படணும்? பசங்க பிள்ளைங்களையும் கடன் படலை, 3 எட்டு வளர்த்து விட்டேன், செய்ய வேண்டி செஞ்சுட்டேன். பொண்டாட்டி கடன் படலை, 4 எட்டு சந்தோஷப்படுத்தியிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவில் நல்லடக்கம் பண்ணிட்டேன், சோறு போட்டேன், எங்கேயுமே கடன் படலையே. உடம்பை கொடுத்தவ, உடம்புக்கு சுகத்தை கொடுத்தவ, சுகத்தினால் வந்த குழந்தை 3 திரிகால கடமை முடிச்சாச்சு. என்ன யார் தடுப்பா? ஏங்க பத்திரிக்கை வச்சேன், வரவே இல்லை, என்ன செல்வம் வந்தேன், நான் வரணுன்னு என்னையா இருக்குது, நீ வைக்க வேண்டிய கடமை, நீ இந்த பக்கம் போனால் எனக்கு ஒன்று கொடுத்துட்டு போயிட்டேன். ஏன் யார் ஒன்று வச்சோன்னா, என்னை கூப்பிடணுங்கிற ஆசை இருக்குது, கூப்பிட்டேன். நீ வர வேண்டாம் நாளைக்கு, எனக்கு யார் ஒன்றை வர சொல்கிறா? அந்த காசு வேணும், 4 பேருங்க, அதெல்லாம் ஒருத்தனும் தேவையில்லை. உடம்பை எழுதி வச்சுட்டு ஆசிரியக்காரன் தூக்கிட்டு போயிடுறான். என்னோட உடம்பு உடல் தானம் பண்ணிடுறேன், முடிஞ்சு போச்சு. அருமையாக அடக்கம் பண்ணிக்க வேணாம், என்ன இருக்குது, கொட்டி பாட்டாக பிரிக்கிட்டுமே, உடல் தானம் முடிஞ்சுது. கடைசியில் நீ கொடுக்கலன்னா ஒன்று தான் தூக்கிட்டு போவான் அவுட்டில். அடக்கம் பண்ணி ஃபோன் பண்ணிவிட்டு சகல மரியாதையோட ஒரு கூட்டி போயிடறான், உடல் தானம் பண்ணவனுக்கு. உடலையே தானம் பண்ணிடுறது. அந்த காலத்தில் சில பேர் கண் தானம் பண்ணுவான், உடல் தானம் பண்ணி, அதுவும் தானம் பண்ண விருப்பம் இல்லையா? பஞ்சாயத்தில் அங்கே இவருக்கு ஆள் இல்லைங்க, பஞ்சாயத்தில் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் பண்ணிடுது. கவர்மெண்ட்டு எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறான்ல, அதனால் இந்த பூச்சாண்டி வேலை நமக்கு 4 பேர் வேணுங்கிறதுல பூச்சுத்துறது. நீ பிறந்தப்போ உன்னை பார்த்தது உனக்கு தெரியாது, இறந்தப்போ அடக்கம் பண்ணுறவனும் தெரியாது. நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற? இன்னார் பார்த்தாங்க ஒரு நாள் சொல்ல முடியுமா? உங்கள் அப்பா அம்மா சொல்லி தான் தெரியும். இவங்களாம் தாண்டா வந்து முதல்ல பார்த்தாங்க, இதான் இந்த அத்தையெல்லாம் சக்கரை தண்ணி சொல்லித்தானே தெரியும். அடக்கம் பண்ணிடுற, யார் அடக்கம் பண்ணுறாங்கன்னு தெரியும். அது பாட்டு கிடக்கும், செத்து போன டே முதல்ல பங்கை பிரிடா, அப்புறம் பாடைடுறா, பங்கை பிரி பாடை கட்டு. ஏன்டா சத்தம் போட்டு இல்லைங்க, இந்த டைம் விட்டா அவங்ககிட்ட வாங்க முடியாதுங்க, இப்போ உனக்கே எழுதி தர சொல்லுங்க. டே பணத்தை போட்டுட்டு அழுவுறீங்களே, பெத்த தேவைப்பட பெத்தவட பெத்தான் செத்தான். நீங்கள் சும்மா தலைவரை, இந்த டைம் விட்டா அவங்ககிட்ட வாங்க முடியாது, இப்போயும் எழுதி வைக்கிறடா, ஒரே பிடிவாதமாக இருக்கிறான், என்ன பண்ணுறது, எழுதி கொடுத்துட்றா. ஆள் ரோட்டில் பணத்தை போட்டு வச்சுருக்கிறீங்கம்மா, அதில் பெற்றுட்டு போனவங்க எப்படி அடிச்சுக்குது பாரு. ஏன் சம்பாரிச்ச, ஏன் சம்பாரிச்சு வச்ச, ஏன் சம்பாரிச்சு வச்ச, படிக்க வச்சுட்டியா, போய் பொழைச்சிக்க, இங்கே நிற்காத, எது வைக்கிறது. அப்போ நீ வந்து அவனை சோம்பேறி ஆக்கிறதுக்கு சம்பாரிச்சு வச்ச, இப்போ அடிச்சுக்குது, அடிச்சுக்கிட்டோம். எது வேண்டும் வேண்டாமன்ற 2 கண்டு நச்சுவினை இச்சைகளை விலக்கி தள்ளி நலம்புரியும் எண்ணமல்ல மீதம் கொள்வாயின்னு சொல்லுவார் வேதத்தில். இந்த இடத்துல நினச்சி தவம் பண்ணும்போது, உச்சிக்கு நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாம் சுற்றாகும், அச்சமயம் அறிவிற்கோர் விழிப்பு தோன்றும். எது வேண்டும் வேண்டாமன்ற 2 கண்டு நச்சுவினை இச்சைகளை விலக்கி தள்ளி நலம்புரி எண்ணமே மீதம் கொள்வாயின்னு இந்த துரிய தவத்துக்கு சொல்லுவார் வேதத்திரி மகரிஷி. துரியத்தில் தவம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பதிவும் அழிஞ்சு போயிடும். சகஸ்திராத்தலம்
1008 தாமரை இதழ் அங்கே போகும்போது அழிஞ்சு போயிடும். அதனால் இந்த வழிபாட்டில் 6 விதமான வழிபாட்டு இருக்குது. 5 வழிபாடு நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு உதவும். 6வது வழிபாடு அருவ வழிபாடு தான் முக்திக்கு நம்ம உதவும். அதான் உதவும். ரைட், நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? அதனால் நீங்கள் ஃப்ரெண்டுங்க மற்றவங்க தப்பாக நினைக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க. நீங்கள் ஒருத்தன் தப்பாக நினைக்கிறா, நீங்கள் தப்பாக மாற வேண்டாம். உங்கள் கடமையில் கொஞ்ச நாள் இல்லை, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவனுக்காக ஒன்றும் பண்ண வேண்டாம். நாம் அவன் நீங்கள் தவம் பண்ணும்போது தவம் பண்ணுறீங்கல்ல, தவம் பண்ணும்போது அவன் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துக்க, நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. எப்படிங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது? எனக்கே துரோகம் பண்ணுறானே, எப்படிங்க மனசு ஒரு கஷ்டமாக தான் இருக்கான். இதுதான் மனம் அவன் அதான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறங்கன்னா அவன் மனம் மாறும். ரொம்ப நாள் ஆகும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, ரொம்ப நாள் ஆகும். சபரிநாத் மனம் மாறும். அப்போ ஃபீல் பண்ணுவான், நான் சபரிநாத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன், நல்லதுன்னு தெரிஞ்சு நான் மேலே தப்பு பண்ணிட்டேன், என் மேலே தான் மிஸ்டேக்கு, முறையில்லை, என்னை மன்னிச்சிரு சபரிநாத்னு அவனுக்கு ஒரு துன்பம் வருது பாருங்க, அடி வாங்குவான். சொல்கிறான்ல, என் கட்சிக்காரன் எவனா அடிச்சிருக்கிறான், அவன் சரியில்லாதவன். அவன் போன வாரம் கூட ஒருத்தர் அடித்தான். அவன் எவ்வளோ தெரியுமா? ஒரு 2 கோட்டர் வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து அடித்தாயா. அந்த எண்ணம் கூட அவனுக்கு இல்லையா? மாப்பிள்ளை வெங்கி அடி வாங்கியிருக்கிறான்டா, இவன் தான் செமத்தி அடி வாங்கியிருக்கான்னு சொல்கிறான்ல, இவன் தாண்டா செமத்தி அடி வாங்கிறான். அந்த மாதிரி என்ன பண்ணுவானா, ஒரு இடத்துல அடி வாங்குவான், நல்லா அடி வாங்குவான். அடி வாங்குற போது நம்ம யாருக்கு துரோகம் பண்ணு, எதுலேருந்தும் தப்ப முடியாது சபரிநாத், எதுலேருந்தும் தப்ப முடியாது. நல்லது செஞ்சு தப்பவே முடியாது. என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் சொல்லு? இந்த எந்திரத்தில் போடுறது மந்திரத்தில் போடுறது என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிறது எந்த எண்ணத்துக்கும் போகாதீங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்க, மெச்சூரிட்டானு. இப்போ எலெக்ஷன் நடந்திருக்குது. இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள், அது தலைவர் பேரெல்லாம் சொல்லலை, இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அரசியல் டிவியில 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல, முகம் அப்படியெல்லாம் மல்லிகைப்புமார் இருந்திருக்குமே. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா 2 வாரமா முகம் அப்படி இருளண்டி கிடக்குமே, அதே ஆளுங்க தானே. ஏன் முகம் அப்படி இருக்குது? என்ன வருமோ தெரியலையே. அது என்ன இருந்தாலும் அகத்தில் உள்ளது உள்ளுக்குள்ள திக்கு திக்கு திக்குன்னு அடிக்குதல்ல. நான் சொல்றது புரியுதா? நீ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு போய் நைட் நான் சொன்னதுக்கு அப்புறம் பாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த முகத்தை இன்னைக்கு பாரு, கண்டிப்பாக ரிலாக்ஸ் இருக்கவே இருக்காது அந்த முகத்தில். வைராக்கியத்துக்கு சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க, இந்த இருக்க சைடில் அப்படியே நல்லா தெரியும். தவம் பண்ணுறையும் கண்டுபிடிச்சிருவாங்க சாதனை முடியாது. அவங்களே 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீடியோவில் பாரு எப்படி இருக்குதுன்னு. பொதுவாக நான் என்னன்னு சொல்லலை, பொதுவாக. அப்போ எதையுமே எதிர்பார்க்காத இருக்கிறவனுக்கு தான் ரிலாக்ஸாக இருக்குது. எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாந்து போவோம். சொல்லுங்கள் வேற என்ன? என்னங்கய்யா? ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் கண்மை மாயைங்கிறது தான் மும்மலம். 3 மலம்னா ஆணவம். மலம்னா கெட்டதுன்னு அர்த்தம், அழுக்கு தானே. மலம் அப்படின்னா அது ஏன் அந்த மலங்கிற வார்த்தையை கூட, மலம்னா நம்ம மலம் கழிக்கிறது நினச்சிக்கிறோம், கடைசியாக அதை போட்டிருக்கிறாங்க. மலம் தானே இருக்கிறதுலேயே கடைசி கெட்டது. அப்போ அந்த மலத்துக்கு சமமானது இந்த கெட்டது. ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னா, ஆணவம்னா ஆணவமாக இருக்கிறது. அதாவது நான் வச்சது தான் சட்டம், நான் சொல்கிறதா கேட்கணும். எனக்கு தெரியாதா நீ சொல்லித்தர சபரிநாத்? நான் கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறேன், இந்த கோயில் கட்டினதே நான் தான். ஆச்சா கனவுல வந்து சாமியாக நேரில் நிற்கிற பிடிக்கிறேன், நீ என்னமோ தியானத்துக்கு போகிறங்கிற, என்னமோ தியானத்துக்கு போகிற, அங்கே போகிற, இங்கே போகிறங்கிறீங்க அப்படின்னு நீ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஏன்னா அவன் ஊருக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறான், வருஷங்கண்டா அவனை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. பூஜைங்க வந்து நடக்குது, சாமி சப்பாரம் வந்து இதில் வந்து அவன் மயங்கி கிடக்கிறான். சாப்பாரம் சாமி சப்பாரம்லாம் ஒரு மயங்கி கிடக்கிறான். இந்த தர்மகர்த்தா போஸ்ட் போயிட்டு இன்னொருத்தன் தர்மக்காக இருந்தான். இந்த தெருவில் வந்த சப்பாரம் அந்த தெருவுக்கு போகுது. போன வருஷம் வரைக்கும் உன் வீட்டில் நின்று போச்சு, இப்போ அங்கே போயிடுச்சு. இப்போ இந்த தவத்தை என்ன பண்ணுறது? அப்போ நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் எதுக்கு நீ கவலைப்படுற? அப்புறம் படுத்துக்குவான், ஐயோ நம்ம தர்மகர்த்தா போயிடுச்சு. அவன் வீட்டில் சரி 1 பங்காளி அவன் வீட்டில் போய் நின்றுட்டு போகுது, அவனுக்கு போகுது, என் வீட்டுக்கு சாமி வரமாட்டேங்குது. அப்போ சபரிநாத் நீ அப்போயே 10 வருஷம் முன்னாடி சொன்ன தியானம் பண்ண போகலாம், இதெல்லாம் மறந்துடலாம், நல்லா இருக்குது, இதெல்லாம் ஒரு குழந்தைங்க விளையாட்டு வேண்டாம் வாண்டான்னு கூப்பிட்டேன், நான் வரலப்பா. இப்போ என்னக்கண்ணா வர முடியுமா? இப்போ கண்ணு கெட்டு போச்சுண்ணா, இப்போ விந்து சக்தி குறைஞ்சி போச்சு, 10-8 ஆகிடுச்சு. 10-8 ஆச்சுன்னு விந்து சக்தி குறைஞ்சிருச்சு. இப்போ மூச்சு ஏற்றணும், விந்து சக்தி ஏறணும். விந்து சக்தி குறைஞ்சா தியானம் பண்ண முடியாது, பண்ண முடியாது, 100% பண்ண முடியாது. விந்து சக்தி குறைஞ்சிட்டா பண்ண முடியாது. இவெல்லாம் ட்ரை பண்ணிட்டான். அப்போ இப்போ நல்லது தெரிஞ்சுக்கிட்டா நீ கட்டுப்பானமாக வாழ்வேன். எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் வராது. அப்போ எப்படின்னா அந்த ஏன் 3 சக்தி ஓட்டம் இருக்குதுன்னா, அந்த தண்ணி இருக்குது, கடலில் நீரின்றி அமையாத உலகங்கிறான். தண்ணின்னு ஒன்று இல்லைன்னா உலகம் உற்பத்தின்னு ஒன்று ஆகாது. இப்போ இந்த தண்ணி இருக்குதில்ல, தண்ணி கொண்டு அடுப்பில் வைக்கிறேன், அடியில் பற்ற வைக்கிறீல்ல, நெருப்பு இருக்குது, நெருப்பு அடியிலேயே தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணியில் அந்த நெருப்பு ஏறிடுச்சு இல்லையா? தண்ணியில் நெருப்பு ஏறிடுச்சு இல்லையா? முதல்ல வச்சு தண்ணி இப்போ கை விட முடியுமா?
அப்போ தண்ணிக்குள்ள நெருப்பு இருக்குதுல்ல, ஏற்கனவே தண்ணியே தான் இருந்தது. தண்ணி நெருப்பாயிடுச்சா, நெருப்பு கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு, தட்டை மூடி வச்சு தட்டை எடுக்கிற மேலே குப்பு குப்புன்னு. அப்போ அதில் என்ன இருக்குது? நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குதுல்ல. தண்ணியில் பார்த்தா சாதாரணமாக தண்ணி, நீர், நெருப்பு, காற்று, இதான் வாத பித்த சுலோகம். மண் கீழே இருக்குது, விண்ணு மேலே இருக்குது, 3 ஓடுதான். நான் சொல்ல ஈஸியாக தானே சொல்கிறேன். அப்போ இந்த 3 கரெக்டாக வச்சுருக்கணுமில்ல. அப்போ இந்த 3 சக்தி நல்லா இருக்கும்போதே, ஏற்றி இறங்கிட்டு இருக்கும்போதே, விந்து சக்தி சுரப்பு இருக்கும்போதே, இவன் எல்லாத்துலேயும் கட்டுமானமாக இருந்திருந்தா உடம்புல சொல்கிறது காந்த மாதிரி நிற்கும். அப்போ இந்த சக்தி குறைஞ்சி போச்சு. இப்போ மூச்சு ஏற்றி இறக்க முடியாது. அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டா. முள்ளக்கல்ல பண்ணிட்டாரு. கண்ணே அந்த துணி எடுத்துட்டு வா. உடல் இதனால தான் இதுக்கு அத்தனைக்கும் காரணம் விந்து சக்தி உடம்புல இல்லை. அனைத்துக்கும் காரணம் விந்து. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்கய்யா. எல்லாத்துக்கும் இதெல்லாம் சொன்னால் ஓப்பனாக கற்றுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்லுவாங்க, விந்து சக்தி இருந்ததுன்னா உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும். அதாவது கல்யாண வீட்டில் நிறையா சடங்குகள் இருக்குது. அதில் நீங்கள் முக்கியமாக 4 கேட்டிருக்கிறீங்க. வண்ணார், நாவிதர், குயவர், கெட்டிமேளம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா சபரிநாத்தை எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த சித்தாந்தத்தில் மட்டும் அறிவை மட்டும் அறிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தா சடங்கு மாதிரி தெரியும், ஆனால் அதுதான் தொழில். சொல்கிறேன் உங்களுக்கு விவரம். பார்த்தா சடங்கு மாதிரி தெரியும், ஆனால் அதுதான் தொழில். எப்போ? 18ஆம் நூற்றாண்டில். எப்போ? 19ஆம் நூற்றாண்டில். 1ஆம் நூற்றாண்டுலேருந்தே வருது இந்த பழக்க வழக்கம். 1ஆம் நூற்றாண்டுலேருந்தே வருது. இது எப்போ இருந்ததுன்னா 19ஆம் நூற்றாண்டு பாதி வரைக்கும் இருந்தது. நான் செவி வழியே கேள்விப்பட்டிருக்கிறேன், சிலதை நேரில் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் 1959 பிறந்தது. 70 நான் எனக்கு 70 ஆகும்போது 11 வயசு பையன். 70 வரைக்கும் நான் நேர்லேயே இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்குறேன். 75க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது. இப்போ நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றேன். அப்போ ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்களா, 4 பேர் பொண்ணோடு மாப்பிள்ளையோடு பேசி முடிச்சுக்கிட்டா, யார் வீட்டில் கல்யாணம் நடக்குதா அவங்க ஊர் ஒன்று கூடி 4 பேர் அங்காளி பங்காளியெல்லாம் சேர்ந்து அவங்க வீட்லேயே பந்தை போட்டு மோங்க நிறுத்தி பந்தை போட்டு வாழை மட்டை கவுண்ட் விட்டு காட்டு பக்கமானா அங்கே மாதிரி பிள்ளை கல்யாணம் வச்சுருக்குறேங்க. சரி 2 வாழை மட்டை பொறிச்சிட்டு போமா, 2 தென்னை மாட்டையில் 2 பொறிச்சிட்டு போவாங்க. தென்னை மாட்டை கீத்து கட்டி பச்சை மாட்டையில் உட்கார வச்சு பொண்ணு மாப்பிள்ளை கட்டி அந்த வாழை மட்டையை கீத்த பின்னி சொருவி இருப்பாங்க, ஈக்குமத்து குச்சி மாதிரி. நான் பார்த்துருக்குறேன். 70 வரைக்கும் இதெல்லாம் நடந்தது. அது செய்வாங்க. அப்போ என்னென்னா நான் சொன்னேன்ல, 4 முளை வேட்டி கட்டியிருந்தா 1 முளை துண்டு போட்டிருந்தா அவன் செல்வந்தர். அவன் 4 முளை வேட்டி கட்டி மேலே துண்டு போட்ட செல்வந்தர். ஒரு சைக்கிள் வச்சுருந்தானா செல்வந்தர். அதுக்கு மேலே பிறப்புலேருந்து இருப்ப வரைக்கும் வெறும் கோமணத்தையே கட்டியிருப்பான். பிறப்புலேருந்து இருப்ப வரைக்கும் பொம்பளை ஒரே சீலை சுற்றி இருப்பான், வேறு சீலையே இருக்காது. ஷாக்கெட்டில் இல்லை, ஒரே சீலை சுற்றி இருப்பான். இப்படிலாம் இருக்கிற காலத்தில் இந்த வண்ணார்னு சொல்கிறோம்ல, அவங்க ஊர் வெளுக்கிறவங்க, ஊரில் துணி எடுக்கிறாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாமே அவங்களுக்கு காசு வருஷம் ஒருக்கா மாதம் ஒருக்கா கொஞ்சோண்டு காசு கொடுப்பாங்க. துணிக்கு எவ்வளோன்னு தரமாட்டாங்க. வருஷ கந்தாயம், ஒவ்வொருத்தரும் கந்தாயம் பேசிக்குவாங்க தெரியுங்களா. அப்போ வாரம் வீட்டில் துணி எடுத்துகிட்டு போவாங்கல்ல, துணி எடுத்துகிட்டு போய் மூட்டை கட்டிக்கிட்டு போய் 2 கலதை வச்சுருக்கிறவன் செல்வந்தர் வண்ணாரில். கலது இல்லாதவன் அந்த மூட்டையை ஆற்றுக்கோ குளத்துக்கோ அவங்க ஊரில் என்ன இருக்குதோ, சில இடத்துல வண்ணாம்பாரின்னு சொல்லுவாங்கல்ல. வண்ணாம்பாரின்னா அந்த தண்ணிக்காக பாறை உடச்சி வச்சுருப்பாங்க, துணி துவைக்கிறதுக்காக. எல்லா ஊர்லேயும் யார் இருக்காதல்ல, அது அந்த கல் உடைச்சா கல்குவாரியில் வந்துடுதில்ல, அது வண்ணாம்பாரின்னு சொல்லிடுவாங்க துணி துவைக்கிறதுக்கு. எல்லா ஊர்லேயும் வண்ணாம்பாரிங்கிறாங்கல்ல, அது எதுக்குன்னா துணி துவைக்கிறதுக்காக வந்தது. புரிஞ்சுக்குங்க தத்துவத்தைலாம். துணி துவைக்க அவங்க ஊருக்குள்ளே எடுத்துகிட்டு போய் மூட்டையை சுமந்துட்டு காய வச்சு வீட்டுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க, பொட்டி துவைக்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் வீட்டில் கல்யாணம் வச்சிடறேன்னு வையே, 2 பேர் பங்காளி அங்காளி இருக்கிற மாமச்சனுங்க. இந்த பொண்ணு இங்கேருந்து அடுத்த வீதி கூட்டி போகணும், இல்லைன்னா இந்த தோட்டத்துலேருந்து 2 காடு தள்ளி அடுத்த தோட்டத்தை கூட்டி போகணும். நடுராத்திரியில் போகிறோம், இல்லை விளக்கு வேணுமில்ல. யார் மச்சனை பிடிக்க சொல்ல முடியுமா, மாமனை பிடிச்சி சொல்லட்டுமா, பங்காளிட்டு சொல்ல முடியுமா? அவன் கல்யாணத்துக்கு வருவானா, இதை செய்வானா?
அப்போ இந்த வந்து பந்தம் கொடுக்க வச்சுக்குவாங்க. அவங்க முன்னாடி பந்தம் முடிச்சுட்டு போவாங்க, நாம் போவோம். இது ஒன்று அதில் இருக்குது. ரெண்டாவது 10 வீடு வெளுக்கிறாங்கல்ல, இது நடந்தது. நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தா ஆச்சரியமாக தான் இருக்கும். துணி வந்து அம்மா நம்ம வீட்டில் அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்குது, ஒரு 2 சீலை ஒரு 4 வேட்டி கொண்டாந்து கொடுத்துருமாமாங்க. கொண்டாந்துருவாங்க. இன்னொருத்தர் தான் தெரியும் அவங்களுக்கு, அந்த சீலைக்காரர் யாருன்னு தெரியும். இவங்க கட்டிக்கிறதுக்கு கல்யாணத்தன்னைக்கு தானே கட்டுறாங்க. கெட்ட காரியத்துக்கு கட்ட மாட்டாங்க, நல்ல காரியத்தை தானே கேட்குறாங்க. அந்த சீலைக்காரியும் கல்யாணத்துக்கு வந்திருப்பா, தெரியும் நம்ம சீலையாட்டுறதுக்கு நான் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். அப்போ என்னென்னா 2 சீலை 4 வேட்டி கொண்டாங்க. அந்த மாமன் துணி எடுக்க முடியாது சார், சோறே திங்க முடியலையே, அவ்வளோ பஞ்சு. நாம் இருக்கிறது பொக்கிஷமான காலத்தில் இருக்கிறோம். உனக்கு புரியல, நீ கேட்டதுனால சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாள் சந்தை அன்னைக்கு ஒரு வீட்டில் சோறு, அரிசி சோறு ஆக்கலாம். அப்படியே குழந்தைங்களாம் குதியாலம் போட்டுட்ருக்கோம். அம்மா எப்படா சந்தையிலேருந்து வரும்னு காப்படி அரிசி வாங்கிட்டு வரும். அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அரிசி சோறு ஆக்கா. சில இதெல்லாம் சொன்னால் கண் கலங்கிடுவீங்க. அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கிறோம். அதனால் புரிய மாட்டேங்குது. அப்போ என்னென்னா அந்த துணி வேஸ்ட்டு கொண்டாந்து கொடுத்தா தீ பந்தம் முடிச்சுட்டு போவாங்க, வேஸ்ட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த வீடு விரித்து உடம்புற விற்கிறது, அந்த மாற்று விரிக்க சொல்லுவாங்கள்ல, உரம்புறைங்க உட்காருது, மாற்று விரிச்சு விடமா, உரம்புறையார் உட்காரத்துக்கு இன்றைக்கி மாற்று விரிச்சு விடுங்கிறமில்ல, மாற்று விரிச்சு விடுறேன். அதுக்காக அவங்க வச்சுருக்கோம். ஒன்று அவங்களுக்கு தொழில், ரெண்டாவது நமக்கு தேவைப்படுது பந்தம் முடிச்சுட்டு போகிறது வெளிச்சத்துக்காக. அது வந்து செய்கிறது அவங்க. இன்னொன்று அந்த அன்றைக்கி வருஷம் முழுவதும் சிரைச்சவும் சிரைக்காதவெல்லாம் இருப்பான். அதனால் அந்த நாவீதருங்கிறது அவங்க. சில பேர் சக்கரை கத்திப்பாங்க, சில பேர் நாவீதர் இருப்பாங்க. நாவீதர்னா அவங்க வந்து எல்லாத்துக்கும் கல்யாணத்தன்னைக்கு தான் எல்லாத்தையும் மாமச்சனங்களாம் சேவிங் பண்ணுவோம் தெரியுமா. போகிறக்காரனுக்கெல்லாம் உட்கார வச்சு அவங்க சேவிங் பண்ணிக்குவாங்க. அவங்க சேவிங் பண்ண பிடிக்க சடங்கு செய்கிறதுக்கு எல்லாம் மாப்பிள்ளை, பொது மாப்பிள்ளை கொஞ்சம் அழுக்குங்களுக்காக இருந்தால் கூடார மாட்டம் இருந்தால் அப்போ அப்படி சேவிங் பண்ண பிடிக்க அந்த வச்சுக்குவாங்க. ஒன்று அவங்களுக்கு தொழில், ரெண்டாவது நமக்கு வந்து அந்த கல்யாண காட்சி நோம்பு டைம்லேயே சுத்தம் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக அந்த நாவிதரை வச்சுக்குவாங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த கொய்யவரை வந்து என்னென்னு கேட்டிங்களா, சாலங்கிற பானின்னு ஒன்று வைப்பாங்க கல்யாணத்தில். அந்த மணவரையில் கொண்டாந்து வைக்கிறாங்கல்ல, அவங்க ஊருக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாமானம் செட்டு. இந்த சாலங்கிற பானையை கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன இருக்குது, ஏன் கொண்டாந்து வைக்கிறான். அங்கே ஒரு பெரிய பெரிய பானை, சின்ன சட்டி ஒன்று, அதுக்கு மேலே சின்னது, அதுக்கு மேலே ஒரு தட்டு கூட வச்சுருப்பாங்க. சாலங்கிற பானை இருப்பாங்க 2, மொத்தமாக ஒரு 4-5 பானை வரும். இதுதான் அந்த பொண்ணுக்கு சீதனம். என்ன சீதனம்? தாய் விட்டு அதப்போ சீதனம். அறிவணி 200 வருஷம் பின்னோக்கி போனேன்னு தான் நான் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதுதான் சீரை, அம்மோட்டு சீரை அதுதானுங்க. பின்னதுக்கு அதை கொடுக்குறான், அதுதான் சீரு. தாய் விட்டு சீதனமே அதுதான். அந்த பானை பிள்ளை தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்கு, சட்டி சோறாக்கிறதுக்கு. தடைச்சட்டி வந்து அந்த சோத்தை ஆப்பையில் போட்டு பேஞ்சு ஒன்றா கூட்டாஞ்சோறாக திங்கிறது. 4 தடைச்சட்டி கொடுக்க முடியாது. 4 தட்டி வாங்குறதுக்கு ஒரு தட்டி 5 பைசா எங்கே போகிறது காசுக்கு? 4 தடைச்சட்டி வாங்கினா பணக்காரன் கொடுப்பா. அந்த அண்டா பானை தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு, பானைக்கு மேலே இருக்கிற சட்டி மொத்தமாக குடும்பத்துக்கு சோறாகிறது. மாமனார் மாமியா புரசை வீடுக்கெல்லாம் கெண்டிடுவா, களி கெண்டிடுவா. அந்த தடைச்சட்டியில் போட்டு பேஞ்சு எல்லாத்துக்கும் எடுத்து கையில் உருண்டை பிடிச்சி கொடுப்பா. மாற்று சட்டி வெளி கிடையாதுப்பா. அதுதான் தாய் விட்டு சீதனம். சொப்பு ஒன்று இருக்கும் தண்ணி மோண்டு ஊற்றிக்கிறது. குப்பைச்சு மாதிரி சொப்பு இருக்குது தெரியுமா, 2 வச்சுருப்பாங்க தெரியுமா. இதுக்கு கொண்டாந்து வைக்கிறது. சாலங்கிற பானை கொடுக்குறது கொய்யவங்கூட. இந்த சடங்கெல்லாம் ஒன்று அவங்களுக்கு தொழில், ரெண்டாவதுக்கு சீதனமே அதுதான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கும் சில பேர் அதை செய்கிறான் பய உணர்வுனால. கல்யாணம் 1 வாரத்துக்கு முன்னாடி பீட்டி பேருக்கு போயிடுறான்ல, நாவிதர் வந்து சேவிங் பண்ணிகிட்டு இருக்கிறானா, பீட்டி பேருக்கு போயிடுறான்ல. இன்றைக்கி அது தேவையா? பீட்டி பேருக்கு போயிடுறான்ல, ரைட்டு. கரண்ட்டை கூட நம்புறதில்ல, ஜெனரேட்டர் வச்சு மோட்டர் போட்டு கூட்டி போகிற இல்லை மாப்பிள்ளைக்கு. இன்றைக்கி அந்த பந்தம் பிடிக்கிறது தேவையா? நான் வேண்டான்னு சொல்லலை, தேவையா? அப்போ அன்றைக்கி தொழில் வந்தான். இன்றைக்கி அந்த சடங்குக்காக போய் கூப்பிட்டா பிடிக்கணும். நாமெல்லாம் நீ கல்யாணத்துக்கு 15,000 கம்மி வர்றதில்லைங்க. நான் 5,000 கம்மி. திருநாவை நம்ம வீட்டில் பிள்ளைக்கு திரட்டி வச்சுருக்குது, அது ரைட்டு. திருநாவை நான் 10,000 ரூபாய்க்கு கம்மி பந்தம் முடிக்கிறது இல்லைப்பா. அறிவறி திருநாவதெல்லாம் வேண்டாம்ப்பா. அந்த காலத்தில் லைட்டுக்காக கொடுத்தப்போ பெட்ரோமாஸ் லைட் வச்சு, இல்லைடா அது அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வெண்டு வர்றதுன்னா நான் வென்று வந்துட்டேன். எங்கள் பசங்க முன்னைங்களுக்கு அந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணலை. நான் எல்லாம் வென்று தான் வந்துட்டேன். அது தெரியும் தெரிஞ்சு இதெல்லாம் வெல்றதுன்னா அறிவு தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி நீ வந்து 2 லட்ச ரூபா கொடுத்து சோடியம் லைட் போடுறிய, அந்த பந்தம் முடிச்சுட்டு போவாட்டி என்ன? அதை சாக்காட்டி உனக்கு பயம். 15,000 கேட்குறான். சொல்லு பார்க்கலாம். அதனால தான் அந்த 5,000 கேட்குறான். அதனால் அது வைக்கிறது.
அப்போ மேளம்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த கெட்டி மேலே ஏன் கொட்டுறதுன்னா அந்த கெட்டி மேலே கொட்டுறதுன்னா கரெக்டாக நீ முகூர்த்த நாள் சாப்பிட்ற பிடிக்க செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் தாலி எடுத்து கட்டுவான், வேண்டும் வேண்டாதும் வெள்ளம் வந்திருப்பான். மகராசனா இருப்பான், முத்துமுருகானன் சொல்கிறாரு, சரவணன் சொல்கிறாரு, அச்சா எல்லாம் சபரிநாத் சொல்கிறார், எல்லாம் சொல்கிறாங்க செல்வமெல்லாம் நல்லா இருக்குது, தங்கமான பையன் நல்ல குடும்பம். அப்பா மகராசனாக இருக்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம்னு இருக்கிறான். மூட்டில் புறத்தாண்டு வச்சு உட்காந்துருக்கு. நாசமாக போனது குட்டி தர பொண்ணுங்கிறேன், நாசமாக போயிடும். என் பையனுக்கு என்ன பொண்ணு கிடைக்கல, என் பையனுக்கு பொண்ணு கட்டுறாளா, நாசமாக போகட்டும் பாரு அப்படின்பா. இந்த காது எதுலையுமே அதில் விழுவக்கூடாது, அந்த அவங்களுக்கு விழுந்துடக்கூடாது. பக்கத்தில் உனக்கு விழுவலாம், அந்த பொண்ணு மாப்பிள்ளை காதில் விழுந்துடக்கூடாது. இல்லை அவங்க பொக்குன்னு போயிடுவாங்கல்ல, தட்டுறா மோளத்தை கெட்டியே தட்டுறா. அந்த கெட்டி மோளம் தட்டுறதுன்னா மற்றவங்க புத்தி கேட்கக்கூடாது. அதுக்காக இந்த சடங்கெல்லாம் வச்சாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம்னா அவ்வளோத்துலேயே அர்த்தம் இருக்குது, நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. அடுத்தது திருஷ்டி கழிப்பதற்கு வரமிளகாய், எலுமிச்சை பழம், கல்லுப்பு, முட்டை, சேவல், பூசணிக்காய், தேங்காய் இவை உண்டான விவரம் சொல்லுங்கள். அருமையான கேள்வி கேட்குறாரு. எப்பேற்பட்ட கேள்வி பாருங்க. எல்லாம் அதில் பாருங்கள், உங்களுக்கு அதுலேயே விளக்கம் வந்துடும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், திருஷ்டி கழிக்கிறது எப்படி வச்சுருக்காங்கன்னா, திருஷ்டி கழிக்கிறதுனால நீ செல்வந்தர் ஆயிட முடியாது. இன்றைக்கி அப்படி பார்த்தா எத்தனை இல்லாதவங்க எத்தனை இடத்துல திருஷ்டி கழிச்சிட்ருக்காங்க, செல்வந்தர் ஆகணுமல்ல. ஆனால் திருஷ்டி கழிக்கிறத ஏன் பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த கல்யாணம் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். வாரத்தில் ஒரு நாளைக்கு 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு பாதியில் வாரம் ஒரு நாள் அரிசி சாப்பாடு சாப்பிட்றதுனா செல்வந்தர்னு சொல்லியிருக்கிறேன்னா அவன் செல்வம் கஷ்டப்படுறாருப்பா பையன், அந்த சேகர் கஷ்டப்படுறாரு. அதனால் சபரிநாத்தை பார்த்து அந்த பசங்களுக்கு ஏதோ வாரம் ஒரு அரைப்படி அரிசி கூட, இது பணக்காரன் தானே, உங்கள் வீட்லாம் உங்களுக்கு நீங்களாம் வாரம் 4 படி 5 படி அம்மா வாங்கிட்டு வருது, அரைப்படி கூட அப்படின்னு சொன்னால் சபரிநாத்து மனம் இறக்கப்படுறான். ஆமாம், ஒரு காப்படி அரிசி அந்த பிள்ளைங்க கூட பட வேலை பண்ணிட்டு நானே பல கஷ்டப்பட்டு 5 படி வாங்கிட்டு வரேன், நீ காப்படி கொடுக்க சொல்கிறேன், நம்மளால் கொடுக்க முடியாது, பாடுபட்டு வாங்கிட்டு போகிறாங்க, நீ ஏன் கொடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீ இப்போ பரிதாப்படுற, ஆனால் வீட்டில் இருக்கிறீங்க பரிதாப்படுறதில்ல. பொதுவாக சொல்கிற உன்னையும் நினச்சிக்காத. அப்புறம் இப்போ நீ என்ன கேட்ட, வரமிளகா, உப்பு, எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய், முட்டை, சேவல், இதெல்லாம் சடங்கு பண்ணுறாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ நல்லா கேட்டுக்குங்க, கரெக்டான முக்கியமான பாயிண்ட். ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லுங்க, ஆராய்ச்சி பண்ணிங்க. இது எல்லாமே புழங்குற பொருளா புழங்காத பொருளா நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா செல்வம் அருமையாக புரிஞ்சுக்க. நாளைக்கு போய் சூரிய மடத்தில் உட்காந்து நல்லா சொல்லு, எல்லாம் புழங்குற பொருள் தானே. புழங்காத பொருள் ஏதாவது திஷ்டி சுற்றுறானா, அரளிக்காய், நார்த்தங்காய், ஏதாவது புழங்காத செடிதார் சுற்றி போடுற, எதையோ ஒன்று சுற்றி போடலாமல்ல. ஆட்டாக்கார சிரிக்கிறார் பற்றியா, எதையோ ஒன்று சுற்றி போடலாமல்லங்க. ஏன் இதை சுற்றி போடுற, இது எல்லாமே புறங்குற பொருள் தானே. இது நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல இதை சொல்லிடுறேன், அப்புறமா அதுக்கு வரேன். ஏன் வச்சு மிளகா சுற்றி போட்டுடுறேன், உப்பு சுற்றி போட்டுடுறேன், பூசணிக்காய் கொண்டு உடைச்சிட்றேன், தேங்காயும் உடைச்சிட்றேன், கோழியை திருவி ஒரு இடத்துல போட்டு, ஏன்னா கோழி கொண்டு அப்படி விட்டு ஓடி போயிருமில்ல. அல்லது மரத்தில் கட்டி போட்டிருந்தாலும் யாரோ கோழி கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைப்ப பிடிக்க மாட்டான். திரி போட்டு வந்துட்டா யாரோ சாங்கியத்துக்கு போட்டுக்கோங்க. முட்டையை உடைக்க சொல்கிறானா, பேச்சு வச்சுட்டு வர சொல்கிறானா, கரெக்டு. அதையும் உடைச்சிடலாமில்ல. தேங்காயாட்டா முட்டையை ஒரு வாரமாக வச்சுட்டு வந்து முக்குடி தடத்தில் கொண்டு முக்குடி தடம்னா கிராஸ் பண்ணி போவோம். ஏன் முக்குடி தடங்கிறது மோசம் இல்லை. அந்த இடத்துல ஒரு இடத்துல முக்குடி தடமாக பார்த்தோமா, அந்த முட்டையை ஓரமாக மண்ணில் பேச்சு வச்சுருது, கோழி திரி போட்டு வந்துடுங்க. தேங்காய் எலுமிச்சம்பழம் ரோட்டில் உடச்சிட்டு வந்துடுங்க. எலுமிச்சம்பழம் வாங்க, தேங்காய் கல்லுப்பெல்லாம் சுற்றி போட்டுருங்க, பூசணிக்காய் உடைச்சிருங்க, தேங்காய் உடைச்சிருங்க. இது நல்லா புழங்குற பொருள் தான். புரிஞ்சுக்கிட்டீங்க. அறிவறிஞ்ச பெரியோர்கள் இதை ஏன் ஏற்படுத்தினாங்கன்னா, இதெல்லாம் பல நூறுகளுக்கு முன்னாடி. இப்போ இது குறைஞ்சி போச்சு. இப்போ 20ஆம் நூற்றாண்டில் வரைக்கும் இருந்தது, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் கூட இந்த பூசணிக்காய் உடைச்சி போகிறது, தேங்காய் சுற்றுறதுன்னு நிறுத்த முடியல. மற்றதெல்லாம் நிறுத்திக்கிட்டாங்க. இந்த மொட்டையை சுற்றி கொண்டு வெளியே போகிறது, கோழி சுற்றி போகிறதெல்லாம் நிறுத்திக்கிட்டாங்க. இந்த பூசணிக்காய் சுற்றி போகிறது, இந்த எலுமிச்சங்காய் அறுத்து போகிறது இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க உடல. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க, நல்லா முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கேட்டீங்கல்ல, அதுக்காக சொல்லிவிட்டு, அந்த பஞ்ச காலத்தில் சோறே சாப்பிட முடியாத காலத்தில் அவங்கள்ட்ட அந்த வீட்டில் பட்னியாக இருக்கிறாங்கப்பா, ஒரு காப்படி அரிசி இருந்தால் கொடுன்னு சொன்னால் கூட வேலையை பார்த்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அறிவறிஞ்சு பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் தெரிஞ்சுவீங்க. இப்போ நான் விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன்ல, சொன்ன ஒன்று கேட்பீங்கல்ல,
அப்போ வந்து கேட்குறோம் இந்த மாதிரி அறிவு அறிஞ்சவங்க அப்போ என்ன பண்ணாங்களா, வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு கந்துஷ்டி அதிகமாக இருக்குது, நல்லா இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கந்துஷ்டி அதிகமாக இருக்குது, உங்கள் பசங்க பிள்ளைங்க மேலே ஊர் கண்ணே இருக்குது, உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷத்தில் ஆபத்து வர்ற மாதிரி இருக்குது. ஐயோ அப்படியே சாமி, என் பிள்ளைங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா முத்தனை தேங்காயை ஒரு தேங்காய் உடைச்சி வெள்ளிக்கிழமை மண்டா உடைச்சி போட்டுருங்க. காக்கில் வரமிளகா, நல்ல கருமிளகாயை வரமிளகா சுற்றி காக்கில் ஒரு கை உப்பு ஒரு கை மிளகா கொண்டு சுற்றி போட்டு வந்துடுங்க. எலுமிச்சங்காய் நாளாக பிளந்து போட்டு வந்துடுங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கோழி திரி போட்டுருங்க. அப்படியே அதை எப்பவே செய்கிறேங்க. ஏற்கனவே காப்பி அரிசி தள்ளினா இப்போ உங்கள் குழந்தை குட்டி நல்லா இருக்கும், ஊர் கண்ணு மேலே பட்டுக்கு சொன்னல, வாரந்தவராக செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். செவ்வாய்க்கிழமை கொண்டா எலுமிச்சம்பழம் அரிஞ்சு போடுறது, வெள்ளிக்கிழமை கொண்டா தேங்காய் உடைக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை கொண்டா கோழி திரி போட்டு வர்றது. என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு நீ போட்டு இந்த பக்கம் வந்துடுறியல, 10 நிமிஷத்தில் வந்து அது இல்லாத பொறிக்கு போயிடுவோம். அது அப்படியே கிடக்காது. ஏழை அந்த கோழி தூக்கிட்டு போயிடுவான். மிளகா கல்லுப்பு தானே, சால்ட் பவுடர் கிடையாதுல்ல, கல்லுப்பு தானே. இது கல்லுப்புலாம் பொறிக்கு போயிடுவாங்க. உப்பு வாங்கினா பணக்காரப்பா, தீப்பிட்டி இருந்தால் பணக்காரப்பா. நான் சொல்கிறது விளையாட்டாக இருக்கும், நெருப்புட்டி இருக்காதப்பா. பக்கத்து வீட்டில் நெருப்பு கை மாட்டு வாங்கிட்டு தான் வீடு அடுப்பத்தை வைப்பாங்க. எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் நெருவு கரண்டி எடுத்துகிட்டு போய் அந்த கரண்டியில் ஒரு கரண்டி நெருப்பு வாங்கிட்டு வருவாங்க இவங்க அடுப்பத்தை வைக்கிறதுக்கு. நெருப்புட்டி இருக்காது தவிர்த்து சாதாரணமாக நீ பார்த்தா சில்லற சாதாரணங்கிற நெருப்புட்டி இருக்காதப்பா. நெருப்புட்டி இருந்தால் தான் பணக்காரங்கிறனே. அந்த காலத்தில் ஏற்படுத்தின சடங்கு இது. புரியுதா சொல்கிறது? புழங்குற பொருள் தான் அத்தனை. அப்போ நீ கோழி திரும்பி போட்டோன்னே அந்த கோழி வந்து தூக்கிப்போம். அந்த ரோட்டு வாசிங்களாக இருக்காங்கல்ல கொண்டு வருவாங்க. இப்போ ஊருக்குள்ளே பட்டையில் தேங்காய் உடைச்சண்டி வெள்ளிக்கிழமை கொண்டாந்து பொறுக்கிறாங்கல்ல, பார்க்குறீங்களா? அதே மாதிரி தான் அதை. அப்போ மொட்டையை வேவிச்சு வச்சிருக்கல, அதை எடுத்து போய் ஒரு ஆம்லேட் போட்டு தேய்ச்சி அவங்க குழந்தைக்கு வேவிச்சு கொடுப்பாங்க. உங்கள் குழந்தைக்கு நீ டஜனாக வாங்கி தர. அதனால தான் சொன்னேன், நீ சடங்கு புரிஞ்சுக்கிறதுனா மொட்டையும் உடைச்சிட்டு வர வேண்டியது தானே. ஏன் வேவிச்சிட்டு வச்சோன்னா வேவிச்சிட்டு உரைச்சிட்டு வந்தால் ஆகுமா? ஆகாதல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அறிவில் தெரிஞ்சுக்கணும். தேங்காயை உடைக்கிற தூக்கிட்டு போகலாம், தண்ணியில் அலசிட்டு போட்டுக்கலாம். பூசணிக்காய் தண்ணியில் அலசிட்டு குழம்பு வச்சுக்கலாம். அப்போ பூசணிக்காய் நீ உடைச்சி போடுறதெல்லாம் இல்லாதவன் எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டில் ஊறுகாய் போடுற பாரு. நீ நல்லா எலுமிச்சங்காய் முத்துன எலுமிச்சங்காய் வாங்கி ஊறி போட்டு, நீ நல்லா பெரிய எலுமிச்சங்காய் சுற்றி போட்டிருப்ப. தண்ணியில் எலுமிச்சங்காய் அலசிட்டு ஒரு செட்டி ஊறுகாய் போட்டு வச்சுக்கா. வீட்டில் ஊறுகாய் இருக்காது, அவன் வீட்டில் இருந்து. ஆனால் ஒரு பை பொறிக்கிட்டு போகிறானே. வெள்ளிக்கிழமை கொண்டா ஒரு மூட்டை தேங்காய் சேர்த்திடுவான். எண்ணெய் ஆட்டிக்குவான், குழம்பு வச்சுக்குவான். எண்ணெய் ஆட்டிக்குவான், குழம்பு வச்சுக்குவான். நீ முழு தேங்காய் போய் ஆட்டிக்குவேன். அவன் இல்லாதவன் கேட்டால் கொடுப்பியா? உன் பையன் நல்லா இருக்கும், பிள்ளை நல்லா இருக்கும், சிவிச்சுமா இருப்பேன்னு சொல்லி அந்த சடங்கு செய்வேன். உன்னைய சடங்கு செய்ய வைக்கிறதுக்காக செஞ்சது சடங்கு. போய் சேரணும். அதான் சொல்றேங்க, அது கௌரவம். அது வந்துங்க கௌரவமாக எடுத்துக்கிறது. உள்ளுக்குள்ள அடி வந்து சாமிங்கிட்டு கொடுக்குற. அங்கே கோயிலில் இருக்கிறவன் தருமானம் இல்லாதவனுக்கு, ரோட்டில் இருக்கிறவனுக்கு, மலைக்கழி வெளியே எடுக்கிறவனுக்கு கொடுவானா. அப்போ இதை சொல்லணும். அதனால் கோயில் அது கௌரவமாக கொடுக்குறது, கோயிலில் கொடுக்குறது. இங்கே வெளியே டிஸ்ட்ரிக் உடைக்கிறது. இப்படி வியாபாரம் பண்ணுறவங்க கடை கண்ணி வச்சிருக்கிறவங்க உடைக்கிறாங்க. ஊருக்குள்ளே சுற்றுறாங்கல்ல, வாரம் இருக்கும் குழந்தை பிறந்த வீட்லேயும் அங்கேயும் இங்கேயும் இருந்தால் சுற்றி போடுறாங்கல்ல. கோயிலில் கொடுக்குறது பூசேரி எடுத்துகிட்டு போயிடுவான். இன்றைக்கி அவங்க கூட அதை வாங்கிக்கிறது இல்லைங்க, பணம் தானே கேட்குறான். அந்த கோயிலில் கொண்டு செய்கிறது அங்கே கோயில் இருக்கிறவன் எடுத்துக்குவான். வெளியே நம்ம சுற்றி ரோட்டில் போடுறது, தடத்தில் போடுறது ரோட்டு வாசிங்க இல்லாதவன் எடுத்துக்குவான். ஆனால் இது எல்லாமே 2000 2020 மாடிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இருக்குதுன்னா இந்த பூசணிக்காய் எலுமிச்சங்காய் சுற்றி போட்டுட்டு இருக்காங்க. மற்றபடிக்கு இந்த கோழி கிளி மொட்டு உப்பு மிளகாலாம் பார்க்குறதில்ல. இன்னும் இந்த 2 மட்டும் தொத்திக்கிட்டு இருக்குது. அதை விட்ட விவேக் கூட எத்தனையோ படத்தில் கேட்டுட்டான். ஏன்டா இந்த எலுமிச்சங்காயிலேருந்து வண்டி நிற்க போகுது, காற்று இருந்தால் தாண்டா வண்டி ஓடு, இதனாலேயாடா ஓடு, காற்றை பிடிங்கி விட்டா வண்டி நின்றுது அப்படிமா. அதெல்லாம் மனிதனுக்கு தனக்குள்ளே இருக்கிற சக்தியை உணராதவனுக்கு அதெல்லாம் தேவைங்க. தனக்குள்ளே இருக்கிற சக்தி உணர்ந்தவன். இப்போ தனக்குள்ளே இருக்கிற சக்தி உணர்ந்தவனுக்கு எதுவும் தேவையில்லை. இல்லைன்னா சொல்லித்தரதுன்னா இங்கே ஏதோ ஒன்று பாட்டுக்கணும். நான் 4 பேருக்கு சொல்லித்தரேங்க, எனக்கே பயமாக இருக்குன்னு ஒருத்தர் செல்வராஜ் 4 பேர் சொல்லித்தர மேலே கந்துச்சிட்டு இருக்குது. நீ வந்து என்னென்னா ஒரு கருங்காலி மாலை ஒன்று போட்டுக்கப்பா, காவியோட போட்டுக்க, நல்லா சந்தனம் வச்சுக்க. அதெல்லாம் உன்னை பார்த்தா அவங்க வந்து மயங்கிடணும். இதில் மயங்கி இருக்குது, சொல்லில் மயங்கணும், நான் சொல்கிற வார்த்தையில் மயங்கணும். ஆச்சா, உடையில மயங்கி என்ன பண்ணுறது? உங்களை அறிவாளி ஆக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சவனுக்கு எதுக்கு அந்த பொருள்? எல்லாம் தெரிஞ்சவனுக்கு எதுக்கு பொருள்? அதெல்லாம் தேவையில்லை. அதனால் இது வந்து அந்த பழக்கம் வந்து இல்லாதவனை கொடுத்து பழக்கிறதுக்கு ஏற்படுத்துன்னு சடங்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கல்யாணத்துக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்க. டவுட் இருக்குதா?
நீ இதை நல்லா அவஸ்தை போட்டு பாரு, புரிஞ்சுக்கலாம். அருமையான கேள்வி கேட்டிருக்கிறார். பரவாயில்ல, பெங்களூர்காரர் கேட்டது நீ கேட்ட. இந்த சுற்றி போடுறதெல்லாம் இல்லாதவனுக்கு கொடுக்க சொல்லி நீ கொடுக்க மாட்டேன், நேரடியாக கொடுக்க மாட்டேப்பா. கொடுக்க வைக்கிறது சடங்கு எல்லாமே உன்னை கொடுக்க வைக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா சடங்கு செய்கிறேன்னா வசதியாக இருந்தால் வசதியாக இருக்கணும்ல. நிறைய பேர் சடங்கு செய்கிறான்ல, வசதியாக இருக்க முடியலையில்ல. நீ வசதியாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது, எண்ணம் தான் நல்லா இருக்கு. எண்ணத்தினால தான் நல்லா இருக்க முடியும், எண்ணம் தான். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.